அந்த பெண் குழந்தை 7 வயது குழந்தை. இந்த குழந்தை லட்டு மாதிரி இருக்கு. அப்படி ஒரு அழகு, பேரழகு, கண்கள் பார்த்தா அப்படி ஒரு நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு அழகிய குழந்தை, மிக குட்டியா. அந்த குழந்தைக்கு மூளையினுடைய உள் பகுதியில் ஒரு கட்டி. அவங்க கண்ணீரோடு கேட்குறாங்க, புகை பிடிச்சா கேன்சர் வரும்னு சொன்னீங்க, மது இருந்தனா குடலில் பிரச்சனை வரும், என்ன சார் பண்ணிச்சு இந்த பிள்ளை, யார் கொடுத்தாங்க, ஏன் இப்படி வந்துச்சு? அப்படி ஒரு கட்டியை கொடுத்ததில் நமக்கும் பங்கு இருக்கு. அந்த யுனைடெட் நேஷனில் ஒரு குழந்தை 10 வருஷம் முன்னாடி பேசி உங்களை சில பேர் பார்த்துருக்கலாம், யூ பீப்புள் ஆல் ஆர் கோயிங் டு டை பிகாஸ் ஆஃப் ஏஜிங் அண்ட் மை ஜெனரேஷன் இஸ் கோயிங் டு டை ஆன் கிளைமேட் சேஞ்சிங் அப்படின்னு பேசிட்டு இறங்கிடுச்சு. சர்க்கரை வியாதியை வெல்ல வேண்டும் என்றால் மாத்திரைகள் மட்டும் பத்தாது நண்பர்களே. அது நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்தாவோ யோகாவோ என்ன வேணாலும் இருக்கட்டும், வெறும் அதை வச்சு மட்டும் என்னுடைய HbA1c 9 இருக்கு, நான் 6 கொண்டு வந்துன்னு யாரால சொல்ல முடியுமா? முடியாது. மாத்திரைகள் தற்காலிகமாக குறைத்து வைக்கும், கஷாயங்களும் அப்படிதான். கூட இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கும். யார் ஒருவர் உணவில் கட்டுப்பாடோடு இருக்காங்களோ, யார் ஒருவர் என்னுடைய உணவு காலை உணவு இப்படித்தான், மதிய உணவு இப்படித்தான், இரவு இப்படித்தான் சாப்பிடுவேன் பிடிவாதமாக இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் NCDயை ஜெயிச்சுட்டு வராங்க. அனுபவத்திலும் சொல்கிறேன், நிறைய எங்களுடைய மருத்துவமனையில் நிறைய கதை கேட்பாங்க, நிறைய பேசுவாங்க. யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாள் என்று பார்த்தால் உணவில் மிக மிக திடமாக நான் இதைத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கவங்க சக்கரை கட்டுப்பாடாக இருக்கும். சார் மச்சினை விட்டு கல்யாணம், மைசூர் பாவை எப்படி வேண்டான்னு சொல்கிறது, அப்படி சொல்லவனால சத்தியமாக சக்கரை கட்டுப்படாது, எப்போவுமே கூட தான் வைத்து கொண்டிருக்கணும். ஒரு பிரச்சனை என்னன்னா, கட்டுப்படாத சர்க்கரை நோயாளிகள், கட்டுப்படாத இரத்த கொதிப்பு நோயாளிகள் தன்னுடைய ஆயுட்காலத்தில் 30 வருஷம் அவனுக்கு சுகரோ டயபெட்டிக்கோ ஹைப்பர் டென்ஷனோ இருந்ததுன்னா அந்த 30 வருஷத்தில் கடைசி 10 வருஷத்தில் உறுதியாக சிறுநீரக செயலிழப்பையோ இல்லை என்றால் கண்ணில் ஒரு ரெட்டினல் டிசீஸையோ இல்லை என்றால் ஒரு வேளை புற்றுநோயவோ பெறுவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம். அது எல்லாத்த விட மாரடைப்பு. ஒரு சமீபத்தில் அக்டோபரில் நம்ம திருநெல்வேலிக்காரர் தான், அக்டோபரில் ஒரு பெரிய ஆய்வு அறிக்கையை வெளியிட்டாங்க. டாக்டர் மாணிக்கம்னு ஒரு சயின்டிஸ்ட் ICMRல இருக்கார். அவர் ஒரு 47 அறிஞர்களோடு சேர்ந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டார். நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும். அது இந்த சடன் டெத்து. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான் சார், இன்னைக்கு செத்துட்டான் திடீர்னு. முந்தின நாள் என் கூட ஆஃபீஸில் ஒன்றா தான் நாங்கள் டீ குடித்தோம், பயமாக இருக்குது சார், எனக்கும் அதே மாதிரி லைட்டாக நெஞ்சு வலிக்கு அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அப்படியான மரணங்களை நம்ம எல்லாரும் பார்த்து பார்த்து பேப்பரில் வரும். 34 வயதே ஆன இளைஞர் முந்தைய தினம் படுத்து மறுநாள் காலையில் எந்திக்கல, அது ஏதாவது பிரபலங்களாக இருந்தால் ரொம்ப வேகமாக பேப்பரில் வரும். அதை குறித்து அந்த டாக்டர் மாணிக்கம் ஒரு ஆய்வு எடுத்தார். என்ன ஆய்வு தெரியுமா? இந்தியா முழுக்க போன அக்டோபர் அதுக்கு முன்னாடி அக்டோபர் 22 மார்ச் 23 வரைக்கும் எவ்வளவு மரணம் முந்தின நாள் நல்லா இருந்து மறுநாள் இறந்து போயிருக்காங்கன்னு இந்தியா முழுக்க உள்ள மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வை வெளியிட்டாங்க. 1-2 இல்லைங்க, 22,500 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படி சரி, 22,500 பேர் இறந்துருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் உள்ள சேர்ந்து அந்த கோவிட் தான்டா கொல்லுதோ, ஒருவேளை அந்த கோவிட்ல போட்ட வேக்சின் தான் கொல்லுதோன்னு எல்லாருக்குள்ளேயும் அந்த சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர்கள் அதை ஒரு பாயிண்டாக வச்சு ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்படி இறந்து போனவங்கள ஒரு 750 பேரை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. 750 பேரை அதே வயது, அதே மாதிரி பாலினம், ஆணோ பெண்ணோ, அதே மாதிரி கிட்டத்தட்ட வாழ்வியல், அப்படி ஆஃபீஸா இல்லை அக்ரிகல்ச்சர் ஃபார்மரா இல்லை ட்ரேடராக இருக்காரா அப்படி இருக்கிறத வச்சு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. உயிரோடு இருக்கிறவங்களோட, உயிரோடு இருக்கிற அந்த 750, அந்த இறந்து போன 750 வாழ்வியல் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் ஒரு 4-5 பாயிண்ட்டை சொல்கிறாங்க. வேக்சினால் இருக்கிற மாதிரி தெரியல, முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த இறந்து போனவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் 45 வயசில் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய சித்தப்பாவோ அவங்களுடைய அண்ணனோ இல்லை பெரியப்பாவோ அவர்களுடைய மரபில் அந்த வாஸ்குலார் ஹெல்த் 45 வயதில் பாதிச்சிருந்தா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கான செய்தி என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்தில் யாராவது 40-45 ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு பெரிய மரணத்தையோ இல்லைன்னா ஒரு பெரிய நோயையோ பெற்றிருக்கிற சூழல் இருந்தால் நம்ம 45 வயசில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு. 2வது, நாளைக்கே நான் சல்மான் கான் மாதிரி 6 பேக் வைக்கணும் 8 பேக் வைக்கணும்னு போனவன் ஒரு 10% அதில் போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த கடும் உடல் உழைப்போட உள்ள ஜிம்முக்கு போய் இறந்து போனவங்க அதில் ஒரு 10%. இன்னொரு 13% ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன போட்டிருக்காங்கன்னா பிஞ்ச் ட்ரிங்கிங்னு போட்டான். உண்மையிலேயே அந்த பிஞ்ச் ட்ரிங்கிங்னா என்னன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். ட்ரிங்கிங் தெரியும், அது எவ்வளோ தூரம். அன்றைக்கி கூட
உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் வந்து மதுவினால் இருக்கக்கூடிய தீமைகளுக்கு 3 குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த புத்தக காட்சியில் அவர்களுக்கு ஒரு கைதட்டை சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் குடிவெறி நோய் பெரிய அளவில் இருக்குது. அதில் பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அதை குடிக்கிறதே தப்பு, அதில் என்ன அளவுக்கு அதிகம். அப்படி குடிக்கக்கூடியவர்கள் ஒரு 12% பீப்புள். இன்னொரு 10% பீப்புள் யாருன்னா கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையை வைத்து கொண்டு எனக்கு ஒன்றும் இல்லை, ஐஎம் ஓகே, ஐஎம் ஆல்ரெடி, நான் நல்லா தான் இருக்கேன், இவங்க தான் ஏதோ எனக்கு ரத்த கொதிப்பு சர்க்கரைன்னு சொல்லி நம்பரை மாற்றி சொல்லி என்னை மருந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்த 10 பேர் இறந்து போயிட்டாங்க. நண்பர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய அடுத்த தலைமுறையோ நம்முடைய இளவலோ நம் குழந்தைகளோ இந்த மாதிரி ஒரு சர்க்கரை இரத்த கொதிப்பின் பிடியில் வரக்கூடாதுன்னா லோ கிளைசிமிக் கீட்டோ உணவுகள், கீட்டோ அப்படின்னா புரதம் கூடுதலாக இருக்கிற உணவுகள், புரதம் கூடுதலாக இருக்கணும், சர்க்கரையை வேகமாக இரத்தத்தில் சேர்க்காத ஒரு உணவுகளாக இருக்கணும். அப்படியான உணவுகளை நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய அளவில் புற்றுநோய் கூடிக்கிட்டே இருக்கு. புற்றுநோயினுடைய நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு கூடியிருக்கு. இப்போ தான் சமீபத்தில் நேஷ்னல் கேன்சர் டே February 4 தான் முடிஞ்சுது. நிறைய புள்ளி விவரங்கள் வந்துச்சு. அது சமயத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தா இன்க்ரீஸிங் தான். பிரஸ்ட் கேன்சர் கூடியிருக்கு, ப்ராஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு, கோலன் கேன்சர் கூடியிருக்கு. இவையெல்லாம் ஒரு காலத்தில் மிக அதிக அளவில் இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும், பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு, நல்லா அடியிட்டு நான் கோடிட்டே சொல்கிறேன், பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு காரணிகள் மரபு ரீதியாக இல்லை. 10லேருந்து 15% தான் மரபு காரணம். அப்பாவுக்கு, பெரியப்பாவுக்கு, அம்மாவுக்கு இருந்து அதனால் புற்றுநோய் வந்ததுங்கிறது 15% தான். 85% என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ரீசன் அவன் எழுதுகிறான். ஆங்கிலத்தில் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ரீசன்னு போடுறான். இப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய உணவுகள்லையும் சூழல்லையும் இருக்கக்கூடிய மாசுக்கள் தான் எபிஜெனட்டிக் டேமேஜ் என்கிற மரபணு இல்லாமல் நம்முடைய ஜீனை பாதிக்கக்கூடிய தன்மையை அவைதான் உருவாக்குகிறது என்றால் இந்த மௌன பஞ்சத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மௌன பஞ்சத்தில் வரக்கூடிய காய்கறிகள்லையும் தானியங்கள்லையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நச்சு ரசாயனங்கள் நமக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கிடலாம். ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நான் மருத்துவமனை விட்டு கிளம்பும் போது இரவு 9 மணி, நான் அவசரமாக ரயிலை பிடிக்கணும், 10 மணிக்கு ட்ரெயின் எடுத்து வேகமாக போகணும். நான் கிளம்புறேன். வெளியே ஒரு தாயும் குழந்தையும் நிற்கிறாங்க. அவசரமாக பார்க்கணும் சார், அப்பாயின்மெண்ட் வாங்க. நான் கொஞ்சம் என்னுடைய உதவியாளர்கிட்ட கடிகிறேன், என்னப்பா நேராது நீ சொல்லி அவங்கள காக்க வச்சுட்டு இருக்க அப்படின்னு. இல்லை சார், கண்டிப்பாக ரொம்ப அவசரங்கிறாங்க, பார்த்தாகணும். நாங்கள் சரிம்மா வாங்கன்னு உள்ளே வர சொல்கிறேன். உள்ளே வந்தால் அந்த பெண் குழந்தை 7 வயது குழந்தை. இந்த குழந்தை லட்டு மாதிரி இருக்குது. அப்படி ஒரு அழகு, பேரழகு, கண்கள் பார்த்தா அப்படி ஒரு நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு அழகிய குழந்தை, மிக குட்டியாக, அவ்வளோ ஒரு உச்சி மோர்னு பார்க்கணுங்கிற ஒரு அளவுக்கு அந்த குழந்தை அது. ஆனால் அந்த அம்மா வற்றிய கண்கள், அழுது தோய்ந்த கண்களோட ஒடுங்கி போயிருக்காங்க. வழக்கமாக ஒரு தாய் குழந்தையை கூட்டு வராங்கன்னா சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் நாளாக சளி பிடிச்சிருக்கு, இருமல் இருக்குது, இந்த எக்ஸ்ரே பாருங்கள், இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் பார்த்தேன், இதெல்லாம் கொடுத்து உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு 4-5 இதை எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு 7-8 ஃபைல் வச்சுருக்காங்க. அந்த ஃபைல் அப்படி தூக்கிட்டு மொத்தம் அப்படி போட்டு, சார் பார்த்துட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். அந்த ஒரு சொல்லே எனக்கு புரிந்து விட்டது, ஏதோ பெருஞ்சிக்கலில் இருக்கிறாங்கன்னு. நான் பார்த்த உடனே எனக்கு அப்படியே அந்த ஒவ்வொரு பேப்பராக பார்த்த உடனே எனக்கு அதனுடைய தீவிரம் மனசில் புரியுது. அந்த குழந்தைக்கு மூளையினுடைய உள் பகுதியில் ஒரு கட்டி, அணுக முடியாத இடத்துல உள்ள இருக்கு. அந்த ஒரு நடுவில் இருக்கக்கூடிய மூளையினுடைய வள மூளையும் இடது மூளையும் சேர்க்கக்கூடிய நடு தண்டு பிரெயின் ஸ்டெம்மில் ஒரு கட்டி இருக்கிறது. அவங்க கண்ணீரோடு கேட்குறாங்க, புகை பிடிச்சா கேன்சர் வரும்னு சொன்னீங்க, மது இருந்ததுன்னா குடலில் பிரச்சனை வரும், என்ன சார் பண்ணிச்சு இந்த பிள்ளை, யார் கொடுத்தாங்க, ஏன் இப்படி வந்துச்சு? அவ்வளவு வேதனை, ஏதாவது இந்த மருத்துவத்தில் செய்து விட முடியாதாங்கிற ஒரு ஏக்கத்தில் நிற்கிறார்கள். அப்படி ஒரு கட்டியை கொடுத்ததில் நமக்கும் பங்கு இருக்கு. நாமெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள், நாமெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சூழலில் நடத்தக்கூடிய வன்முறைகளை யாரோ எங்கேயோ ஒருத்தர் அவதியுறுகிறார். நண்பர்களே, நம்மால் முடிந்த வரைக்கும் எப்படி இந்த சூழலுக்கு கேடு செய்யக்கூடாது, எப்படி தண்ணீரை சிக்கனமாக வைத்துக் கொள்ளணும், எப்படி காற்றை மாசுபடுத்தாமல் நம்மளவில் என்ன செய்ய முடியும். நீங்கள் உலகளவில் செய்கிறது, ஊரளவில் செய்கிறத பற்றிலாம் பேச வேண்டாம், நம்மளவில் என்ன செய்ய முடியும். அந்த குழந்தை அப்படி நிற்கும் போது எனக்கு அந்த யுனைடெட் நேஷனில் ஒரு குழந்தை 10 வருஷம் முன்னாடி பேசி, உங்களில் சில பேர் பார்த்துருக்கலாம். அந்த குழந்தை ரொம்ப குட்டி குழந்தை தான். இதே மாதிரி ஒரு குழந்தை மேடையில் பேசியது. அந்த பேச்சு உலகையே உலுக்குச்சு. ஒபாமா இருந்தானே, ஒபாமா எல்லாரும் அவங்க அந்த பேச்சை மிக அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லிச்சுன்னா, யூ பீப்புள் ஆல் ஆர் கோயிங் டு டை பிகாஸ் ஆஃப் ஏஜிங்
அண்ட் மை ஜெனரேஷன் இஸ் கோயிங் டு டை ஆன் கிளைமேட் சேஞ்சிங் அப்படின்னு பேசிட்டே இறங்கிடுச்சு. நீங்களெல்லாம் முதுமையில் இறக்கப் போகிறீர்கள், ஆனால் நான் என்னுடைய வயதை ஒற்றிய சிறுமிகளால் புவி வெப்படைதலால் நான் இறக்கப் போகிறேன். தயவு செய்து இந்த பூமியை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு இந்த அழகான பூமி வேண்டும், நீங்கள் ஓடி ஆடி மகிழ்ந்து போல் நாங்களும் மகிழ வேண்டும் என்ற அந்த சிறுமி பேசினான். அதுதான் எனக்கு அன்றைக்கு நினைவுக்கு வந்துச்சு. நண்பர்களை, நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பானத்திலும் ஒரு உணவிலும் எப்படியாவது எதிர்பார்த்தலை சற்று கூட்டுவதற்கும் எப்படியேனும் நம்முடைய இருக்கிற நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்குமான உணவு தான் நமக்கான உணவு. அந்த உணவு உற்பத்தி செய்யப்படும் போதும் சாப்பிடும் போதும் பிற உயிரிகளை பாதிக்கக்கூடாது. இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சொல் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த சொல் வந்து ஒன் ஹெல்த். ஒன் ஹெல்த்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல் அது. இனிமேல் வந்து நான் நலமாக இருக்கணும், சிவராமன் நலமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சா என் நுரையீரல் நல்லா வேலை செய்தா நலமாக இருந்துடலாமா, இதயம் நல்லா இருக்கா, சிறுநீரகம் நல்ல கழிவுகளை வெளியேற்றுதா, ஈரல் நல்லா இருக்கா அப்படிலாம் மட்டும் நலமாக இருந்துட முடியாது. நான் நலமாக இருக்கணும்னா நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்புழு நலமாக இருக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் நலமாக இருக்கணும். அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும். அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேன் சிட்டுக்கள் நலமாக இருக்கணும். பக்கத்தில் கன்னியாகுமரியில் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கணும். இவையெல்லாம் நலமாக இருந்தால்தான் நானும் நீங்களும் நலமாக இருக்க முடியும். இதுதான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த் என்று. அந்த ஒன் ஹெல்த் என்கிற விஷயம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். நம் உடல் மிகச்சரியாக வைத்துக் கொள்வதற்கு சரியான உணவுகளை, ஊட்டமிக்க உணவுகளை, சரியான புரிதலோடு ரசாயன கலப்பில்லாத உணவுகளை தினம் அன்றாடம் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை படைத்திடுவோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.